வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4. தற்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. நிகழ்ச்சியினுடைய முதல் தொடக்கமாக நமது நேயர் ராஜா கண்ணதாசன் அவர்கள் எழுதிய கவிதையினை கேட்டுவிட்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். நம் அறிவியல் தமிழை பார், தமிழே அறிவெனப் பார். வெளிநாட்டு பொருளே ஆனாலும் அதை தமிழ்படுத்தி சொல் கொடுக்கப் பார். அகிலத்தில் முதலறிவு தமிழே என உணர்ந்து விஞ்ஞான தமிழ் வளர்க்கப் பார். என்ன இல்லை தமிழிலே, எல்லாம் உண்டு நம் மொழியிலே. முறையாக தமிழ் படிக்கப் பார். ஆங்கிலத்தில் உன் புலமை சிறந்தாலும் அதையும் நம் தாய்மொழியில் வடிவமைக்கப் பார். கற்றது போதும் என நினைத்தது போதும், தினம் தினம் ஒரு நூல் படிக்கப் பார். ஏதேனும் புதிதாக கண்டறிய பார். நம் அறிவியல் தமிழை தமிழே அறிவெனப் பார். வெளிநாட்டு பொருளே ஆனாலும் அதை தமிழ்படுத்தி சொல் கொடுக்க பார். உலகே நம் ஊர் போல் இங்கே வாழும் எவரும் நம் உறவு போல் உன் மனதாலே உணர்ந்து பார். தன்னாலே உலகம் நலம் பெறுமே, அதை எண்ணிப் பார். விஞ்ஞானம் வளர்ந்து வியாழனுக்கே போனாலும் நம் மெஞ்ஞானமே உயர்வு என்று எண்ணிப்பார். உன்னையே நீ உணரப்பார். இங்கே இயற்கையும் இறைவனும் நாமும் ஒன்றேதான் என்று எண்ணிப்பார். நம் அறிவியல் தமிழை பார், தமிழே அறிவெனப் பார். வெளிநாட்டு பொருளே ஆனாலும் அதை தமிழ்படுத்தி சொல் கொடுக்கப் பார். அகிலத்தில் முதலறிவு தமிழே என உணர்ந்து விஞ்ஞான தமிழ் வளர்க்கப் பார். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை எனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அறிவியலை பற்றி ஆக்கப்பூர்வமாக கூறும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்த நிகழ்ச்சியின் ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் முனைவர் ஆர். ஸ்ரீதர் அவர்கள். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் அறிவியல் பலகையின் மூத்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் முனைவர் ச. மகேஸ்வரன் அவர்கள். நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள், இன்றைய நிகழ்ச்சியில் நம் தாய்மொழியான தமிழ் மொழியானது அறிவியல் துறையில் எவ்வாறு பயன்படுகிறது, தாய்மொழியானது இணையத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி தேனி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் நம்மளிடையே நிகழ்ச்சியை வழங்குகிறார். உடன் உரையாடுகிறார் பாண்டியன். நம் அன்றாட வாழ்வில் அறிவியலின் பயன்பாடு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. மனிதனின் வளர்ச்சி என்பது அறிவியலின் வளர்ச்சியுடன் இணைந்தே பயணிக்கிறது. வேளாண்மை, போக்குவரத்து, மருத்துவம், வானிலை, தொழில்கள் என்று மனிதன் சார்ந்திருக்கும் அனைத்து துறைகளிலும் அறிவியலின் வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த அறிவியல் வளர்ச்சி என்பது முன்பெல்லாம் அரசு அல்லது பெரும் நிறுவனங்களின் பயன்பாட்டுக்குரியதாக இருந்து வந்தது. இன்று கணினியும் இணையமும் வந்த பிறகு அறிவியல் வளர்ச்சி என்பது சாதாரண மனிதனின் அன்றாட வாழ்க்கையோடு இணைந்த ஒன்றாகிவிட்டது. முன்பெல்லாம் ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் என்பார்கள். இன்று அலைபேசி இல்லா மனிதன் அரை மனிதன் என்று சொல்லும் அளவுக்கு இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பான அலைபேசியின் பங்கு முக்கியமான ஒன்றாகிவிட்டது. இன்றைய தகவல் தொடர்பு என்பது மிகவும் எளிமையாகிவிட்டது. குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை அனைவரது கைகளிலும் அலைபேசி இருக்கிறது. இன்று அலைபேசி இல்லாதவர்களை பார்த்து அரிதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருக்கும் அலைபேசிகளில் 80 விழுக்காட்டுக்கும் அதிகமான அலைபேசிகள் திறன்பேசிகளாக இருக்கின்றது. இணைய இணைப்பு வசதியுடைய திறன்பேசிகள் மக்களின் அன்றாட தேவை என்றாகிவிட்டது. இன்றைய திறன்பேசிகளின் வழியாக தங்களுக்கு தேவையான தகவல்களை தேடுகிறார்கள். தேவையான புத்தகங்களை வாங்கி படிக்கிறார்கள். தேவையான உணவை வீட்டுக்கு வரவழைத்து சாப்பிடுகிறார்கள். தேவையான கல்வி, மருத்துவ ஆலோசனைகளை பெறுகிறார்கள். தங்கள் திருமணத்துக்கு தேவையான இணைகளை கூட இணையத்தில் தான் தேடுகிறார்கள்.
தங்கள் பயண பாதையை கூட திறன்பேசியின் வழியாக கணித்து செல்கிறார்கள். தங்களின் பணப்பரிமாற்றத்தை கூட திறன்பேசியின் வழியாகவே செய்துவிடுகிறார்கள். கையில் வைத்திருக்கும் சிறிய அளவிலான திறன்பேசி இன்றைய மனிதர்களின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக மாறிவிட்டது. இன்றைய மனிதன் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் தனது திறன்பேசி சார்ந்தே இயங்கும் நிலைக்கு வந்துவிட்டான். மனிதன் சார்ந்திருக்கும் திறன்பேசிகள் அனைத்தும் இன்றைய அறிவியல் வளர்ச்சியின் புதிய கண்டுபிடிப்பான இணையம் எனும் ஒன்றை சார்ந்திருக்கிறது. உலகறிந்த உண்மையை என்று எடுத்துச் சொல்லும்போது உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்று ஒரு உவமையை சொல்வார்கள். ஆனால் இன்று இந்த உலகத்தையே உள்ளங்கைக்குள் அடக்கிய ஊடகமாக இணையம் வந்துவிட்டது. இணையத்தின் வழியாக உடனுக்குடன் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு விடை காண முடிகிறது. நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது. இன்றைய சூழலில் இணையம் இல்லாமல் இவ்வுலகம் இல்லை என்று சொல்லும்படியாக இன்று இணையத்தின் தேவை அவசியமான ஒன்றாகிவிட்டது. இணையத்தில் உலகின் பயன்பாட்டில் உள்ள 313 மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றுள் நம் தமிழ் மொழியும் ஒன்றாக இடம்பெற்றிருக்கிறது. இசை, இயல், கூத்து எனும் மூன்றையும் முத்தமிழ் என்கிறோம். இயல் என்பது எழுதப்படுவதும் பேசப்படுவதுமாகிய தமிழ். இதனை இயற்தமிழ் என்கிறோம். இசை என்பது பண்ணிசைத்து பாடப்படும் தமிழ். இதனை இசைத்தமிழ் என்கிறோம். கூத்து என்பது ஆடல் பாடலுடன் உணர்த்தப்படும் தமிழ். இதனை நாடகத்தமிழ் என்கிறோம். இந்த முத்தமிழும் இணைந்து இணையத்தில் இன்பத்தமிழாக இடம்பெற்றிருக்கிறது என்றால் அது மறுக்க முடியாத உண்மை. இந்த இணையத்தமிழ் குறித்து இணையத்தமிழ் ஆர்வலரும் தேனி தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் தமிழ் விக்கிபீடியா எனும் நூலுக்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாசிரியருமான பரிசு பெற்ற எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணிய ஐயா அவர்களை சந்திப்போமா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இணையத்தோட செயல்பாடுகளை பற்றி நேயருக்கு தெரிய மாதிரி தெளிவாக கொஞ்சம் வரேன். வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணையம் உலகெங்கும் உள்ள கோடிக்கணக்கான கணினிகளை ஒருங்கிணைக்கும் ஒரு முறையை இணையம் என்கிறார்கள். முதலில் ஒரு கட்டடத்திற்குள் இருக்கும் கணினிகள் அனைத்தையும் ஈத்தர்நெட் அட்டை எனும் ஒன்றை பயன்படுத்தி இணையமாக பயன்படுத்தி கொண்டிருந்தனர். அதனை குறும்பரப்பு வலைப்பின்னல் என்று அழைத்தனர். சிறிது காலத்திற்கு பின்பு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் இருக்கும் குறும்பரப்பு வலைப்பின்னல்கள் அனைத்தையும் இணைத்து பயன்படுத்த தொடங்கினர். இதனை அகன்ற பரப்பு வலைப்பின்னல் என்றனர். இந்த அகன்ற பரப்பு வலைப்பின்னல்களை ஒன்றிணைக்க முயன்றபோது கடல், மலைகள் போன்ற இயற்கை அமைப்புகள் அதற்கு தடையாக இருந்தன. அதனை மாற்றி செயற்கைக்கோள்கள் உதவியுடன் குறும்பரப்பு வலைப்பின்னல் மற்றும் அகன்ற பரப்பு வலைப்பின்னல் ஆகியவற்றை இணைத்து அடக்கப்பட்ட வலைப்பின்னல் ஒன்று உருவாக்கப்பட்டது. இதனையே இணையம் என்கின்றனர். இணையத்தின் தொடக்கம் என்பது 1960ஆம் ஆண்டிலேயே தொடங்கிவிட்டது. அமெரிக்க பாதுகாப்புத் துறையினர் தங்களுடைய பணிகளுக்காக முன்னோடி ஆய்வு திட்ட முகமை வலைப்பின்னல் ஆர்பாநெட் என்று குறிப்பிடுவார்கள் அதனை உருவாக்கி பயன்படுத்தி கொண்டிருந்தனர். அதன் பின்பு சுவிட்சர்லாந்து நாட்டின் செர்ன் என்கிற அணு ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றிய இயற்பியல் அறிஞர் டிம் பெர்னர்ஸ்-லீ என்பவர் 1989ஆம் ஆண்டு புதிய சிலந்தி வலைப்பின்னல் ஒன்றை உருவாக்கினார். அதற்கு அவர் உலக விரிவு வலை என்று பெயரிட்டார். அதனை ஆங்கிலத்தில் வேர்ல்டு வைடு வெப் என்று சொல்கின்றனர். இப்போ தற்போதைய நிலையில் உலக அளவில் இணையத்தோட பயன்பாடு எப்படிங்க இருக்குது? இன்று இணையம் பயன்படுத்தாத துறைகளே இல்லை எனும் அளவிற்கு அனைத்து துறைகளிலும் இணைய பயன்பாடு அவசியமான ஒன்றாகிவிட்டது. 1995ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகையில் 16 மில்லியன் பேர் இணையத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தனர். இது உலகின் மொத்த மக்கள் தொகையில் 0.4 விழுக்காடு மட்டுமே. ஆனால் 2021ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி உலகின் மொத்த மக்கள் தொகையில் இணைய பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை 5385 மில்லியன் என்று அதிகரித்து உள்ளது. அதாவது இணையத்தின் பயன்பாடு உலக மக்கள் தொகையில் 67.9 விழுக்காடு என உயர்ந்திருக்கிறது. உலகின் மொத்த மக்கள் தொகையில் 67.9 விழுக்காடு பேர் இணையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். மக்கள் தொகை அடிப்படையில் மொத்தம் 269 நாடுகள் இப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. இணையம் பயன்படுத்துவதில் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான அண்டோரா, அண்டார்டிகா, பிட்கரியன் தீவு மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் 100 விழுக்காடு பேர்களுடன் முதலிடத்தை பிடித்துள்ளன. இந்த 4 நாடுகளிலும் 100% பேர் இணையம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். வடகொரியா எனும் நாடுதான் மிக குறைவாக 0.1 விழுக்காடு பேர்களுடன்
கடைசி இடத்தில் 259வது இடத்தில் இருக்கிறது. இப்பட்டியலில் இந்தியா 53.9% 199வது இடத்தில் இருக்கிறது. இப்பட்டியலில் 8 நாடுகளுக்கு போதுமான தகவல் இல்லை என்பதையும் இங்கு நாம் கவனத்தில் கொள்ளலாம். உலக அளவில் சொல்லிட்டீங்க, நம்ம இந்திய அளவில் நம்மளுடைய இணைய பயன்பாடு எப்படி இருக்கு? அதாவது உலகில் இணையம் பயன்படுத்துபவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் சீனா முதலிடத்தில் இருக்கிறது. சீனாவின் மொத்த மக்கள் தொகையில் உலகில் இணையம் பயன்படுத்துபவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் சீனா முதலிடத்தில் இருக்கிறது. இந்தியா 2வது இடத்தில் இருக்கிறது. அமெரிக்கா 3ஆம் இடத்தில் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்தோனேசியா, பிரேசில், நைசீரியா, ஜப்பான், ரஷ்யா, வங்கதேசம், மெக்சிகோ ஆகியவை முதல் 10 இடங்களில் இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து ஜெர்மனி, பிலிப்பைன்ஸ், துருக்கி, வியட்நாம், ஈரான், பிரான்ஸ், தாய்லாந்து, இத்தாலி, எகிப்து ஆகிய நாடுகள் முறையே 20 வரையிலான இடங்களில் இருக்கின்றன. இணையம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 2000 ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்பொழுது உலகளவில் 1267 விழுக்காடு அளவில் உயர்ந்திருக்கிறது. இந்தியாவில் 11,200 விழுக்காடு எனும் அளவில் வளர்ச்சியடைந்திருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் முதலில் பொதுமக்களுக்கான இணையம் 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கி வைக்கப்பட்டது. முதலில் 6 நகரங்களில் தொடங்கி வைக்கப்பட்டது. விதேஷ் சஞ்சார் நிகம் லிமிடெட் இந்தியாவின் ஒரே இணைய இணைப்பு வழங்கும் சேவையாளராக இருந்தது. பின்னர் 1998ஆம் ஆண்டிலிருந்து தனியாருக்கும் உரிமம் வழங்கப்பட்டது. 1999ஆம் ஆண்டில் வெப்துனியா இந்திய மொழிகளில் முதலில் இந்திய மொழியில் இணைய சேவையை அறிமுகம் செய்தது. இணையத்தின் பயன்பாடு மற்றும் வளர்ச்சிக்காக 2000 இந்திய பாராளுமன்றத்தில் தொலைத்தொடர்புக்கான வரைமுறை சட்டம் இயற்றப்பட்டது. முதலாவதாக 4.5 கோடியில் யாஹூ, MSN ஆகிய நிறுவனங்கள் இணைய சேவையை இந்தியாவில் விரிவுபடுத்தியது. 2001ஆம் ஆண்டு இந்திய தொடருந்துத்துறை, அதாவது இந்தியன் ரயில்வே இணையவழி பயணச்சீட்டு பதிவினை தொடங்கியது. பின்னர் படிப்படியாக வங்கி, விமான சேவை, இணைய பயன்பாடுகள் விரிவடைந்தன. இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள் இணைய சேவையை வழங்கி வருகின்றன. அது மட்டுமின்றி அலைபேசி நிறுவனங்களும் இணைய சேவையை வழங்கி வருகின்றன. இன்று இந்தியாவில் இணைய சேவை பெரும்பாலான இந்திய மொழிகள் அனைத்திலும் நடைபெறுகிறது என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. எல்லாருக்குமே ஒரு மொழி இருக்குங்கய்யா, அதே மாதிரி இணையத்துக்கான மொழியோட பயன்பாடை பற்றி சொல்லுங்கள். உலக மக்கள் தொகையில் 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் பேசக்கூடியதாக 8 மொழிகள் இருக்கின்றன. 1 கோடி முதல் 10 கோடிக்குட்பட்ட மக்கள் பேசக்கூடியதாக 85 மொழிகள் இருக்கின்றன. 10 லட்சம் முதல் 1 கோடிக்குட்பட்ட மக்கள் பேசக்கூடியதாக 308 மொழிகள் இருக்கின்றன. 1 லட்சம் முதல் 10 லட்சத்திற்குட்பட்ட மக்கள் பேசக்கூடியதாக 969 மொழிகள் இருக்கின்றன. 10,000 முதல் 1 லட்சத்திற்குட்பட்ட மக்கள் பேசக்கூடியதாக 1803 மொழிகள் இருக்கின்றன. 1000 முதல் 10,000க்குட்பட்ட மக்கள் பேசக்கூடியதாக 1969 மொழிகள் இருக்கின்றன. 100 முதல் 1000க்குட்பட்ட மக்கள் பேசக்கூடியதாக 1047 மொழிகள் இருக்கின்றன. 10 முதல் 100க்குட்பட்ட மக்கள் பேசக்கூடியதாக 316 மொழிகள் இருக்கின்றன. 1 முதல் 10க்குட்பட்ட மக்கள் பேசக்கூடியதாகவும் 151 மொழிகள் இருக்கின்றன. ஒருவர் கூட பயன்படுத்தாத மொழிகள் 248 மொழிகள் இருக்கின்றன. எந்த விவரமும் தெரியாத மொழிகளாகவும் 193 மொழிகள் இருக்கின்றன. மொத்தத்தில் உலகில் 7097 மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த உலக பயன்பாட்டிலிருந்து வரும் மொழிகளில் ஒரு மொழிமையை முதன்மை மொழியாக கொண்டு பேசும் மக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் 118 நாடுகளில் இருக்கும் 1132 மில்லியன் மக்கள் பயன்படுத்தும் மொழியாக ஆங்கிலம் முதலிடத்தில் இருக்கிறது. 38 நாடுகளில் இருக்கும் 1117 மில்லியன் மக்கள் பயன்படுத்தும் மொழியாக சீனா 2வது இடத்தில் இருக்கிறது. 4 நாடுகளில் 615 மில்லியன் மக்கள் பயன்படுத்தும் இந்தி 3வது இடத்தில் இருக்கிறது. 31 நாடுகளில் இருக்கும் 534 மில்லியன் மக்கள் பயன்படுத்தும் ஸ்பானிஷ் 4ஆம் இடத்திலும், 50 நாடுகளில் 280 மில்லியன் பயன்படுத்தும் பிரெஞ்சு 5ஆம் இடத்திலும், 58 நாடுகளில் இருக்கும் 274 மில்லியன் மக்கள் பயன்படுத்தும் அரபி 6வது இடத்திலும் இருக்கிறது. இப்பட்டியலில் 7 நாடுகளில் 66.7 மில்லியன் மக்கள் பயன்படுத்தும் மொழியாக நம் தமிழ் மொழி 19வது இடத்தில் இருக்கிறது. இணையத்தில் மொழி பயன்பாடு எப்படி இருக்கிறது? நம்ம இப்பொழுது குறிப்பிட்ட 7097 மொழிகளில் இணையத்தில் பயன்படுத்தப்படும் மொழிகள் என்று எடுத்துக்கொண்டால் உலக மொழிகளில் இணைய பயன்பாட்டில் 329 மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன.
162 மொழிகள் மட்டுமே இணையத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை கொண்டிருக்கின்றன. இம்மொழிகளில் ஆங்கிலம் அதிக அளவாக 59.9 விழுக்காடு உள்ளடக்கங்களை கொண்டு முதலிடத்தில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ரஷ்யன் 8.7%, ஸ்பானிஷ் 4.0%, துருக்கிஷ் 3.3%, பெர்சியன் 2.8%, பிரெஞ்சு 2.6%, ஜெர்மன் 2.6%, ஜப்பான் 2.2%, போர்த்துகீசு 1.9%, வியட்நாமிஸ் 1.6%, சீனம் 1.5% இடம்பெற்றிருக்கின்றன. மற்ற மொழிகள் அனைத்தும் 1%த்திற்கும் குறைவானதாகவே இருக்கின்றன. நம்ம தமிழ் மொழியின் பயன்பாடு எப்படி ஐயா இருக்குது? இந்திய மொழிகளில் இந்தி 0.1% இடம்பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வங்காள மொழி 0.18%, உருது 0.01%, தமிழ் மொழி 0.043%, மராத்தி 0.021%, தெலுங்கு 0.016%, கன்னடம் 0.014%, மலையாளம் 0.013%, குஜராத்தி 0.007%, பஞ்சாபி 0.005%, சமஸ்கிருதம் 0.027% உள்ளடக்கங்களையே கொண்டிருக்கின்றன. உலக அளவில் இணையத்தின் தமிழ் மொழியிலான உள்ளடக்கம் 60வது இடத்தில் இருக்கிறது. உலக மொழி பயன்பாட்டில் 19வது இடத்தில் இருந்து வரும் நம் தமிழ் மொழி இணையத்தில் 58வது இடம், அதாவது 60வது இடம் என்று பின்தங்கி போய்விட்டது. இருப்பினும் இணையத்தில் நம் தமிழ் மொழி குறிப்பிடத்தக்க உள்ளடக்கங்களை கொண்டிருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இணையத்தில் நம்ம தமிழ் மொழி எப்படி ஐயா இடம் பெற்றது? இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வாழ்வாதாரத்தை தேடி வெளிநாடுகளுக்கு சென்ற தமிழர்கள் மொழி, கலை மற்றும் பண்பாடு போன்றவற்றில் தமிழர்களுக்கான அடையாளங்களுடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தமிழ் மொழியானது கணினி மற்றும் இணையத்தில் இடம்பெற்றிட பெரும்பங்காற்றியவர்கள் பலரும் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள்தாம். ஆம், புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் பலரும் தமிழ் மொழியை பேசவும் கேட்க இயலாத சூழ்நிலையில் இணையம் வழியாக சந்தித்து கொள்ள விரும்பினார்கள். அவர்கள் மின்னஞ்சல்கள், இணைய இதழ்கள், இணையதளங்களை பயன்படுத்த தொடங்கினர். இதன் தொடர்ச்சியாக இணையத்தமிழ் எனும் துறையும் வளர்ச்சி பெறத் தொடங்கியது. 1975ஆம் ஆண்டில் தனி மனித கணினி எனப்படும் பெர்சனல் கம்ப்யூட்டர் உருவாக்கப்பட்ட பிறகு உலகம் முழுவதும் கணினியில் தங்கள் மொழியையும் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் செயல்படத் தொடங்கினர். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பலர் கணினியில் தமிழ் மொழியினை பயன்படுத்திட தேவையான முயற்சிகளை மேற்கொண்டனர். கணினிக்கான தமிழ் எழுத்துருக்களை உருவாக்கும் முயற்சிகள் 1980ஆம் ஆண்டில் தொடங்கப்பெற்றது. உலகம் முழுவதும் 1084 முதல் 1995ஆம் ஆண்டு வரையிலும் தமிழறிஞர்கள் பலர் தங்களுக்கென்று தனி குறியீட்டு முறையினை கொண்டு தமிழ் எழுத்துருக்கள், தமிழ் விசைப்பலகைகள் போன்றவற்றை உருவாக்கி கணினியிலும் இணையத்திலும் பயன்படுத்த தொடங்கினர். இணையத்தில் முதலாக மின்னஞ்சல் வழியாக தாங்கள் கண்டறிந்த தமிழ் எழுத்துருக்களின் வழியாக தமிழ் மொழியிலான மின்னஞ்சல்களை அனுப்பினர். அதன் பின்னர் தமிழ் மொழியிலான இணையதளங்களும் இணையதழ்களும் இணையத்தில் இடம்பெறத் தொடங்கின. இருப்பினும் தமிழ் மொழிக்கென்று பொதுவான எழுத்துரு எதுவும் இல்லாத நிலையில் அவரவர் கண்டறிந்த தமிழ் எழுத்துருக்களை கொண்டு இணையதளங்கள் அமைக்கப்பட்டிருந்தால் தமிழ் மொழியிலான ஒவ்வொரு இணையதளத்தில் இடம்பெற்றிருப்பதை படிப்பதற்கு அந்த தமிழ் எழுத்துருக்களை அந்த தளத்திலிருந்து தரவிறக்கம் செய்து கணினியில் நிறுவிக்கொள்ள வேண்டிய நிலை இருந்தது. இதனால் தமிழ் மொழியில் உருவாக்கப்பட்ட முதல் இணையதளம் எது என்பதில் பல்வேறு குழப்பங்கள் நிலவுகின்றன. இருப்பினும் 1995ஆம் ஆண்டில் நா. கோவிந்தசாமி என்பவர் கணியன் எனும் பெயரிலான இணையதளத்தை அவர் உருவாக்கி வைத்திருந்தார். அந்த இணையதளமே தமிழ் மொழியிலான இணையதளமாக கருதப்படுகிறது. இந்த இணையதளத்தை வாசிக்க கணியன் என்கிற தமிழ் எழுத்துருவை தரவிறக்கம் செய்து கணினியில் நிறுவிக்கொள்ள வேண்டியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இணைய தமிழ் மொழியிலான பல்வேறு தளங்கள் அமைக்கப்பட்டன. தமிழ் எழுத்துரு சிக்கல்களை தீர்க்க செய்யப்பட்ட முயற்சிகளின் காரணமாக தமிழ் மொழிக்கான ஒருங்குறி எழுத்துருக்கள் உருவாக்கப்பட்டன. அதன் பிறகு எழுத்துருக்க சிக்கல்கள் தீர்க்கப்பட்டது. இணையத்தில் தமிழ் மொழியின் பயன்பாடும் அதிகரிக்க தொடங்கியது. தமிழ் இணைய மாநாடுகள் எதற்காக நடத்தப்பட்டது? தமிழில் இணையதளங்கள் சிறப்பாக அமைவதற்கும் இணையத்தில் தமிழ் மொழி பயன்பாட்டை அதிகரிப்பதற்கும் தமிழ் எழுத்துரு சிக்கல்கள் உள்ளிட்ட கணினி மற்றும் இணையம் தொடர்பான சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கும் கணினி மற்றும் இணையம் தொடர்பான பல்வேறு செய்திகளை பரிமாற்றம் செய்து கொள்வதற்குமான முயற்சிகள் தொடங்கின. அதனைத் தொடர்ந்து 1994ஆம் ஆண்டில் டிசம்பர் மாதம் 5 மற்றும் 6 ஆகிய நாட்களில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கணிப்பொறியியல் துறை பேராசிரியர் வே. கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வழியாக தமிழ் கணினி கருத்தரங்கு ஒன்று நடத்தப்பட்டது. இக்கருத்தரங்கில் 30 ஆய்வுக் கட்டுரைகள் படைக்கப்பெற்றன.
தமிழ் எழுத்துருக்கள், சொற்செயலிகள், கணினி கலைச்சொற்கள் மற்றும் விசைப்பலகையை தரப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்ட இக்கருத்தரங்கத்திற்கு பின்பு 1997 ஆண்டில் தமிழ் இணையம் 97 எனும் பெயரில் சிங்கப்பூரில் பேராசிரியர் நா. கோவிந்தசாமி அவர்களின் முயற்சியில் முதல் தமிழ் இணைய மாநாடு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது வரை 19 தமிழ் இணைய மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மாநாடுகளின் வழியாக உலகம் முழுவதும் இணையத்தில் தமிழ்மொழி வளர்ச்சிற்காக செய்யப்பட்ட பல்வேறு செயல்பாடுகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த மாநாடுகளை நடத்தி வந்த அமைப்பிலிருந்து விலகிய சிலர் உலக தகவல் தொழில்நுட்ப மன்றம் கனடா எனும் பெயரில் ஒரு அமைப்பை தொடங்கி அதன் வழியாக 2017 ஆண்டில் அக்டோபர் மாதத்தில் 27 முதல் 29 வரையிலான 3 நாட்கள் இணையவழி கற்றல் கற்பித்தலின் இன்றைய நிலை என்னும் தலைப்பில் ஒரு இணைய மாநாட்டை தனியாக நடத்தினர். இது தவிர சிலர் ஒன்றிணைந்து 2017 ஆண்டில் மலேசியாவில் இணையம் தொடர்புடைய ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கின்றனர். இதுபோன்ற இணைய மாநாடுகளின் வழியாக இணையத்தில் தமிழ்மொழி வளர்ச்சிக்கான பல்வேறு செயல்பாடுகள் நடைபெற்றிருப்பதுடன் இணையத்தில் பல்வேறு தமிழ்மொழிக்கான ஆக்கங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ்மொழியின் ஆக்கங்கள் என்று இணையத்தில் எதங்க சொல்லலாம்? இணையத்தில் நம் தமிழ்மொழி பல்வேறு செயல்பாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அவற்றில் முக்கியமான சில செயல்பாடுகளை மட்டும் நாம் இங்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதில் ஒன்றாக தமிழ் மின்னஞ்சல்கள், தமிழ் மடலாடர் குழுக்கள் என்றால் மின் குழுமங்கள், தமிழ் வலைப்பூக்கள், தமிழ் மின்னிதழ்கள், தமிழ் விக்கிபீடியா, தமிழ் விக்ஷனரி, தமிழ் மின் நூலகங்கள், தமிழ் மின் நூல்கள், மின் மொழிபெயர்ப்புகள், தமிழ் குறுஞ்செயலிகள், தமிழ் தளங்கள், சமூக வலைத்தளங்கள் என்று இருக்கின்றன. மின்னஞ்சல்கள், இணைய முகவரிகள் இது எதுவுமே தமிழ் இல்லையா? இணையத்தினூடாக தகவல் தொடர்பில் முதன்மையானதாக இருந்து வரும் மின்னஞ்சல் பயன்பாட்டில் கடிதப் பகுதியில் தமிழ் மொழியிலான உள்ளடக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இங்கு தமிழ் ஒருங்குறி எழுத்துருவில் தட்டச்சு செய்து அனுப்ப முடியும். மின்னஞ்சல் முகவரியை தமிழில் உருவாக்கி கொள்ளலாம். எனினும் அம்முகவரியினை பிறர் பயன்படுத்துவதில் தமிழ் தட்டச்சு செய்ய தெரியாமை, பொது பயன்பாட்டு மொழியினை பயன்படுத்த வேண்டிய சூழல் போன்ற சில சிக்கல்களால் மின்னஞ்சல் முகவரிகள் மட்டுமில்லாது அந்த இணையதளங்களுக்கான பெயர்களும் ஆங்கில மொழியவே அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. மின் குழுமங்கள் என்று சொன்னீங்களே, அப்படி என்றால் என்னங்க? அதாவது தமிழ் மடலாடர் குழுக்கள் என்று சொல்கிறார்கள், அதை மின் குழுமங்கள் என்றும் சொல்வதும் உண்டு. அதாவது இணையத்தில் குறிப்பிட்ட கருத்துக்களை உடையவர்கள், குறிப்பிட்ட இடத்தைச் சேர்ந்தவர்கள், குறிப்பிட்ட தொழிலை செய்து வருபவர்கள் என்று ஏதாவது ஒரு அடிப்படையில் குழுவாக சேர்ந்து கொண்டு தங்களுக்கிடையில் உள்ள கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ள இணையத்தில் மடலாடர் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன. இம்மடலாடர் குழுக்களை மின்குழுமங்கள் என்றும் சொல்வதுண்டு. மடலாடர் குழுக்கள் அமைத்துக் கொள்வதற்கான வசதியினை மின்னஞ்சல் வசதிகளை வழங்கும் கூகுள், யாகு போன்ற நிறுவனங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றன. தமிழ் மொழியிலும் பல்வேறு மடலாடர் குழுக்கள் அமைக்கப்பட்டு கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இணையவெளியில் அமைந்திருக்கும் சமூக ஊடகங்களான முகநூல், புலனம் போன்றவற்றிலும் குழுக்கள் அமைப்பதற்கான வசதிகள் வந்த பின்பு இந்த மின்னஞ்சல் வழியாக அமைக்கப்பட்ட மடலாடர் குழுக்களினுடைய செயல்பாடுகள் குறைந்துவிட்டன. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவியல் பார்வை நிகழ்ச்சி. இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் தாய்மொழியான தமிழ்மொழி எவ்வாறு இணையத்தில் பயன்படுத்தப்படுகிறது, அறிவியலில் நம் தாய்மொழி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி தேனி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் நம்மளிடையே உரையாற்றினார். இதனுடைய தொடர்ச்சியினை அடுத்த வாரம் நீங்கள் கேட்கலாம். உடன் உரையாடினார் திரு பாண்டியன் அவர்கள்.